தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். மக்களுக்கு அவசியமான அபிவிருத்தி திட்டங்களுக்கு எந்த நேரத்திலும் நிதியொதுக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். மொனராகலை மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மொனராகலை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் ஏற்படும் தாமதங்களை தடுத்து அவற்றின் நன்மைகளை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மக்களுக்கு வழங்குவது மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும். ஒரு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது அது நிறைவடையும் வரை இலக்கு மையப்பட்ட திட்டத்தை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு 45 நாட்களுக்கு பிறகு நிறைவடைந்துள்ளது. முதல் மற்றும் 2ஆம் கட்டங்களை இணைத்து மொத்த அகழ்வு காலம் 54 நாட்கள். இதுவரை 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதில் 239 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த கட்ட அகழ்வு செப்டம்பர் 18 அன்று நடைபெறவுள்ள நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு பிறகு முன்மொழியப்பட்ட பட்ஜெட்டும் இடைக்கால நிபுணர் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் தீர்மானிக்கப்படும். இதுவரை இடம்பெற்ற அகழ்வு நடவடிக்கையில் 14 சிக்கலான முறையில் உள்ள குவியல்களாகவும் எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 72க்கும் மேற்பட்ட சான்று பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 10ஆம் தேதி 77,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 12,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. கெகல்பத்திர பத்மேவின் ஐஸ் போதைப் பொருளுக்கான ரசாயனங்களை மறைத்து வைத்திருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் மேல்மாகாண வடக்கு குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக தென்னிலங்கை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜய விக்ரம மணம்பேரி பியல்புராஜ் என்ற சந்தேக நபர் மிதேனிய தலாவ தெற்கு பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கெகல்பத்திர பத்மியுடன் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பெக்கோ சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் தொடர்புடைய ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பிஎல் மெனம்பேரியின் சகோதரர் சம்பத் மெனம்பேரி குறித்த விசாரணைகள் நடந்து வருகின்றன. ஓமானில் இலங்கையைச் சேர்ந்த பாதாள உலக குழு தலைவரான மிதிகமக்குட்டி என அழைக்கப்படும் பிரபாத் மதுசங்க கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பிரபாத் மதுசங்க தென்னிலங்கையில் செயற்படுகின்ற பாதாள உலக குழுவின் தலைவர் எனவும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பின் உறுப்பினர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கரக்கட்டாவுடன் பிரபாத் மதுசங்க நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்ததாகவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. முதலில் துபாய்க்கு தப்பி சென்று அதன் பின்னர் ஓமானில் உள்ள சொகுசு விடுதியில் தங்கியிருந்த மதுசங்கவை ஓமான் போலீசார் கைது செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஹட்டன் கொட்டக்கலை பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியின் அறையில் இருந்து ஆணொருவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக திம்புள்ளை பத்தனை காவல்துறையினர் தெரிவித்தனர். கொழும்பை வதிவிடமாக கொண்ட வயோதிபர் ஒருவரே உடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சுற்றுலா வந்த வேளையிலே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அவர் குறித்த சுற்றுலா விடுதியில் நேற்று தனது நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு விடுதியில் கீழே விழுந்து கிடந்துள்ளார். பின்னர் நண்பர்கள் அனைவரும் கீழே வீழ்ந்த நபரை மீண்டும் அறைக்குள் கூட்டி சென்றுள்ளனர். எனினும் நேற்று காலை குறித்த நபர் அறையை விட்டு வெளியில் வரவில்லை என்பதனால் விடுதி ஊழியர் ஒருவர் இதுகுறித்து திம்புள்ளை பத்தனை காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர். இதன்படி காவல்துறையினர் விடுதிக்கு சென்று அறையை சோதனையிட்டதில் அவர் உயிரிழந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொஸ்மோ
கல்பத்தர கெட்டபொரு மகா விகாரையில் நடைபெறும் எசில பெரகிராவை முன்னிட்டு இன்று அக்குரேஷிய தெனியாய பிரதான வீதியில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதன்படி நேற்றிரவு முதல் 8 மணி வரை இன்று நள்ளிரவு 12 மணி வரை இந்த வீதியில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளது. பிரதமர் ஹரணிமர் சூரிய அடுத்த மாதம் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சக பணிப்பாளர் துஷார ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். அண்மையில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளவில்லை, ஏனெனில் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். சீனா அவ்வப்போது ஏனைய நாடுகளுடன் தமது மூலோபாய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளும். நாம் ஏற்கனவே சீனாவுடன் நல்ல உறவை பேணுவதனால் அவர்களுக்கு அழைப்புகள் நீட்டியிருக்கலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு நெருக்கமான அபிவிருத்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கவும் விவசாயிகளின் பயிற்சியின் நிலங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க முறையான பொறிமுறை அவசியம் எனவும் மொன்றாகலை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் ஏற்படும் தாமதங்களை தடுத்து அவற்றின் நன்மைகளை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மக்களுக்கு வழங்குவது மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்றும் ஒரு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது அது நிறைவடையும் வரை இலக்குமையப்பட்ட திட்டத்தை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். பாலஸ்தீனுக்காக ஒன்றிணைவோம் எனும் துணைப்பொருளில் திருகோணமலை மூதூரில் அமைதி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மூதூர் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் இந்த பேரணியை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையின் பின்னர் ஏற்பாடு செய்திருந்தது. மூதூர் அக்கரைச்சேனை ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து ஆரம்பமான பேரணி பிரதான வீதியூடாக சென்று மூதூர் பிரதேச செயலக மூன்றலை சென்றடைந்தது. அமைதி பேரணியில் ஈடுபட்டோர் சுலோகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இந்த பேரணியில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மருதாணி பஞ்சிகாவத்தை பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக குறித்த மோட்டார் சைக்கிளின் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவரது நண்பியும் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இருவரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பிறகு உணவகம் ஒன்றுக்கு சென்றுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கெகல்பத்தர பத்மே உள்ளிட்ட 5 குற்றவாளிகள் தொடர்பாக நாட்டில் நடைபெறும் குற்றக்குழு நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் குற்றக்குழு நடவடிக்கைகள் மற்றும் அவ்வப்போது நடைபெறும் துப்பாக்கிச் சூடுகள் குறித்து கேள்விகளை எழுப்ப முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் அவ்வப்போது நடைபெறும் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் கோக்குவில் கல்வாரி தேவாலயத்துக்கு அருகிலுள்ள வெற்றுக்காணியில் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த சிவசாமி தனபாலசுந்தரம் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டவர். இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. திருகோணமலை அலஸ்தோட்டம் பகுதியுள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக உப்புவழி போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து நேற்று இரவு 7:45 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. மின்சார கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனையடுத்து தீயணைப்பு படையினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்து பலாலி வீதியில் காரொன்று பயணித்துக் கொண்டிருந்த போது இடம்பெற்றுள்ளது. இதன்போது காருக்கு முன்னால் திடீரென ஒரு துவிச்சக்கர வண்டி குறுக்கே வந்தபோது காரின் சாரதி வாகனத்தை சடதியாக நிறுத்தியுள்ளார். இதனையடுத்து காருக்கு பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் காரின் மீது மோதி விபத்து சம்பவித்தது. இதன்போது மோட்டார் சைக்கிள் சாரதி காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்.
விபத்து சம்பவம் குறித்த விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.